இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னாவே நம்ம கிராமர்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், மார்க் கம்மியாக வாங்குறோம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருந்திருப்போம். மெயினாக எந்த கான்செப்டில்? ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு மாற்றி மாற்றி அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தப்பான மீனிங்கை கன்வே பண்ணி நிறைய தப்பு பண்ணுவோம், இங்கிலீஷ் கரெக்டாக பேச மாட்டோம் இல்லையா? ஸோ ப்ரிப்போசிஷன் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணாதான் ஒரு சென்டென்ஸோட மீனிங் கரெக்டாக இருக்கும். ஒரு வேர்ட் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலும் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கே மாறிடும். உதாரணத்துக்கு புக் வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஆன் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணிட்டோன்னா அர்த்தமே வேறு. மேலே அப்படிங்கிறப்போ நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கணும். இன் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம கன்வே பண்ணுறது ஆன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் எங்கே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறத ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸோடு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இன், ஆன், அட், இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்குது, ஒரு ஏரியாவுக்கு உள்ளே இருக்குது, இல்லை ஒரு பிளேஸ்க்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணோம். ஆன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். இதே அட் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இருக்குது, ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ குறிப்பிட்டு சொல்கிற இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது பிளேசஸில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐம் இன் த ரூம், நான் ரூமுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறனால இந்த இடத்துல நான் இன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே ஷீ இஸ் இன் த கார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இன் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க காருக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறனால இந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுறோம். இதே அவங்க வந்து கோயம்புத்தூரில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ தே லிவ் இன் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ன்ற ஊருக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ தே லிவ் இன் கோயம்புத்தூர். த மில்க் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜ், நான் கார் இதெல்லாம் சொன்னேன்ல, இது எல்லாமே ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ், அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறனால நான் இன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஆன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆன் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு லேயர் ஆர் சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சொல்கிறதுக்கு ஆன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளுக்கு மேலே நான் ஒரு புக் வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்க்கு மேலே புக் இருக்குது. ஸோ த புக் இஸ் ஆன் த டேபிள். ஐ ஆம் ஆன் த பஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்குள்ளே என்னால் நடக்க முடியும். இதே கார்னா ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ், அதுக்குள்ளே என்னால் நடக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் இன் யூஸ் பண்ணுறேன். இதே உங்களால் ஒரு இடத்துல மூவ் பண்ண முடியும், ஒரு சர்ஃபேஸில் மூவ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் ஆன் த பஸ். ஹர் ஃபோட்டோ இஸ் ஆன் த வால். வால் மேலே அவள் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா த ஃபோட்டோ இஸ் ஆன் த வால். ஏன்னா வால்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ், அதுக்கு மேலே ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இதே நம்ம அட் ப்ரிப்போசிஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் பிளேஸ் பற்றி சொல்கிற இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் அட் த பஸ் ஸ்டாப். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன்னு எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணணும். மீட் மீ அட் த பார்க். அந்த பார்க்கில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லாமல் சும்மா மீட் மீ அப்படின்னு சொல்லணுன்னா என்ன அர்த்தம்? என்ன மீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதே மீட் மீ அட் த பார்க்னு ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷனோட சொல்கிறீங்க, அதனால இந்த இடத்துல நான் அட் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸும் எக்ஸாம்பிளோட இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்து என்ன ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டு, ஃபார், இந்த 2 ப்ரிப்போசிஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டு அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரக்ஷனை பார்த்து இல்லை ஒரு பர்சனை நோக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டு யூஸ் பண்ணணும். இதே நம்ம ஃபார் எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இல்லை யாருக்காகவாவது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்கள்ல, அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ டு எங்கே யூஸ் பண்ணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் எங்கே போகிறேன், எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறேன், என்னோட ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல நான் டு யூஸ் பண்ணுறேன். ஷீ கேவ் ஹிஸ் பென் டு ஹிம். அவங்கிட்ட ஒரு பென் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பர்சனை நோக்கி ஒரு ஆக்ஷன் நடக்கிறனால இந்த இடத்துலையும் நான் டு யூஸ் பண்ணுறேன். ஷீ கேவ் த பென் டு ஹிம். அவன் அந்த பெண்ணை அவங்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ யாரை நோக்கி? ஒரு பர்சனை நோக்கி. அதனால இந்த இடத்துல நான் டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ
ஸோ அடுத்தது ஃபார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். தி கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. உங்களுக்காக நான் இந்த கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஏதோ ஒரு பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃபார் யூஸ் பண்ணலாம். திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? ஸோ இது ஒரு பர்பஸ் தான். அதனால இந்த இடத்துல நான் ஃபார் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு இடத்துலையும் ஃபார் யூஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா ஏதோ ஒரு டைம் பற்றி சொல்கிறப்போ, அதாவது டியூரேஷன் பற்றி சொல்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லுவோம். நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணேன் ஆனால் அவங்க வரல அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த டியூரேஷன் சொல்கிற இடத்துலையும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன் டைம், ஆன் டைம். இந்த 2 ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் என்ன அர்த்தம், அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ரெண்டுமே டைமை குறிக்கிறது தான். ஆன் டைம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு இடத்துக்கு பங்க்சுவலாக அந்த டைமுக்கு போய் நிற்போம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணோம். இதே இன் டைம் அப்படின்னா ஒரு 9 o'clock வரணும் அப்படின்னா முன்ன பின்ன ஒரு 10 minutes 5 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்போது அந்த இடத்துல நம்ம இன் டைம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் அரைவ்ட் ஆன் டைம். கரெக்டாக டைமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸாக்ட் டைமுக்கு வந்தனால அந்த இடத்துல நான் ஆன் டைம் யூஸ் பண்ணுறேன். இஃப் யூஆர் ஆன் டைம் யூ won't மிஸ் த கிளாஸ். நீ கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கிளாஸ் மிஸ் ஆயிரும். ஸோ எக்ஸாக்ட் டைமுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு அர்த்தம். இஃப் யூஆர் ஆன் டைம் யூ won't மிஸ் த கிளாஸ். ஷீ சப்மிட்டட் ஹர் அசைன்மெண்ட் இன் டைம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், ஒரு டெட்லைன் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவள் சப்மிட் பண்ணிட்டா. ஸோ எக்ஸாக்டாக சப்மிட் பண்ணலாம், கொஞ்சம் முன்னாடி சப்மிட் பண்ணிட்டா அப்படிங்கிறனால நான் இந்த இடத்துல இன் டைம் யூஸ் பண்ணுறேன். வி ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் இன் டைம் பிஃபோர் த ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாக்ட் டைமுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டோம். அதனால இந்த இடத்துல நான் இன் டைம் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஈஸியாக தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கணும், அதுவும் வாட்ஸ்அப்லேயே அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை நேரில் கற்றுக்கணும், எனக்கு ஒரு 1-on-1 ட்ரைனிங் நேரில் கற்றுக்கணும், ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்லாட் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கிளாஸ் எடுப்பாங்க. அங்கேயும் உங்களுக்கு கிராமர் அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.